கெட்டி மேளம் கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. காலேஜ் நல்லா பெருசா பார்க்க அழகா இருக்குல? ஆமா டீச்சர், காலேஜ் நல்லா பெருசா பார்க்க அழகா இருக்கு. சேத்தி வாங்க போவோம். ஆமா டி, இந்த கண்மணி எங்க போனாவளே? இன்னும் ஆளே காங்கல. தெரியல டி, அவளுக்கு தான் நின்னுட்டு இருக்கா, அவளே இன்னும் ஆள காங்கல. ஏடி நின்னுங்க, என்ன விட்டுட்டு பேராதீங்க, நான் வாரேன். சீக்கிரமா வா டி. இந்த இருங்க டி, வார நேரம் சீக்கிரம் வாங்க டி, போலாம் உள்ள. என்னாச்சு கண்மணி, எதுக்கு லேட் ஆயிட்டு? அது ஒண்ணு லேட்டி, வீட்ல இருந்து கிளம்ப லேட் ஆயிட்டு. சரி வாங்க போவோம். சேத்தி வாங்க போவோம். வாவ், லே மச்சான், யாருல இந்த பிள்ளைகளு? யாரா இருந்தா உனக்கு என்னல? பொம்பளை பிள்ளைகள்னால அப்படியே வலிஞ்சுக்கிட்டு போய் பாப்பிய. என்னெல்லாம் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? அதுக்குன்னு இல்ல, ஃபர்ஸ்ட் இயர் பிள்ளைகள்னு நினைக்கேன், புதுசு போல. அதனால அந்த கிளாஸ் எங்க இருக்குன்னு தெரியாம நிக்குது போல. அதான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமான்னு பார்த்தேன். உன் ஹெல்ப் பண்ணாங்கட்டியெல்லாம் யாருங்க கேட்கல. வாழை நம்ம இங்க இருந்து கிளம்புவோம். எந்த இடத்துலனாலும் சகவாசம் வைக்கலாம், இந்த பொம்பளைங்க இடத்துல மட்டும் சகவாசமே வைக்க கூடாது. சீக்கிரம் வாழ போவோம். அதுவும் சரிதாமலே வச்சான், வாங்க இருந்து கிளம்பிடுவோம். ஏடி நம்ம கிளாஸ் ரூம் எதுன்னு தெரியுமா? தெரியாது டி, நம்ம இன்னும் அங்க உள்ள போய் தான் கேட்டு பார்க்கணும். சீக்கிரமா வாங்க போவோம். சேத்தி வா போவோம். சோ இந்த ஷால் வர இப்ப கரெக்ட் ஆயிட்டு போவோம். சோ இது யார் குறுக்க? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி விட முடியுமா? ஏன் அங்க எவ்வளவு வழி இருக்கு? நீங்க நேரா தான் போவீங்களாங்கோ? உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி போனாங்களோ அந்த மாதிரி போக வேண்டியதானே? இல்லங்க, நான் நேரா தான் போவேன், கொஞ்சம் வழி விடுங்களேன். என்ன நேரா போவேன் கடவுள்கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கீங்களாங்கோ? தள்ளி போங்க. ஆமாங்க, நான் இன்னைக்கு நேரா தான் போவேன், கடவுள்கிட்ட வேண்டிட்டு தான் வந்திருக்கேன். கொஞ்சம் வழி தான் விடுங்களேன். ஏன் பஸ்லலாம் ஆரம்பிச்சுல நேராவா வந்திருப்பீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி போனாங்களோ அந்த மாதிரி போங்கங்க. ஆமா, நான் பஸ்ல நேரா தான் நின்னுட்டு வந்திருந்தேன். எங்க வீட்ல கிளம்புனதுல இருந்து இந்த காலேஜ் வர வரைக்கும் நான் நேரா தான் வந்திருக்கேன். இப்போ உள்ளே நான் நேரா போலாம் தான் நினைச்சேன். சை, உங்ககிட்ட எல்லாம் பேசவே முடியாது, நானே இதுக்கு தள்ளியே போயிருவேமா. இந்த பொண்ணு என்ன லூசா இருக்கும் போல, ஆனா என்ன வாய் அடிக்குது, சரியான வாயாடியே இருக்கும் போல. இதை தானங்க நானும் அப்பதுல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி போனாங்களோ அந்த மாதிரியே போங்க. நீ போங்கங்க, போங்க, காத்து வரட்டும். சரியான ரவுடியா இருப்பான் போல. லே மச்சான், சீக்கிரம் வாழ. இருல வாரேன். என்னங்க கிளம்பல இன்னும்? சி ரவுடி. இவன் வர மாதிரி தெரியல. பொம்பளை பிள்ளைகள்னாலே அலர்ஜி மாதிரி நடந்துக்கிடுவான். அந்த பிள்ளைட்டு நின்று என்ன கடலை போட்டுக்கிட்டு இருக்கான், போய் பாப்போம். மச்சான், அங்க நின்று என்னல பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்லல, இந்த வாரேன். சீக்கிரமாட்டு வாழைங்கிறது கிளம்புவோம் ஃபர்ஸ்ட். நீங்க இதுலயே நின்னுங்க, நானே கிளம்புறேங்க. லே மச்சான், அங்க நின்று அந்த பொண்ணுகிட்ட என்னல பண்ணிட்டு இருந்த? ஒன்னும் இல்லல, வா இங்க இருந்து கிளம்பிடுவோம் ஃபர்ஸ்ட். சரிலே வா போவோம். ஹலோ ரவுடி சீனியர். லே அந்த பொண்ணு ஒன்னதான் கூப்பிடுதுன்னு நினைக்கேன். வாழையை திரும்பி பார்க்காம பேருவோம். ரவுடி சீனியர், ரவுடி சீனியர். லே அந்த பொண்ணு ஒன்னதான் கூப்பிட்டு இருக்குல்ல, திரும்பி பாரு என்னன்னு கேளு. சரி இருல. என்னங்க? ஒண்ணு இல்ல, சாரி அண்ட் தேங்க்ஸ். ஆமா, எதுக்கு சாரி, எதுக்கு தேங்க்ஸ்? உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்ததுக்கும் உங்களை இடிச்சதுக்கும் சாரி, அண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணி என்ன பிடிச்சதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ். சரிங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என்னோட பேர் ஒன்றும் ரவுடி சீனியர் கிடையாது. என்னோட பேர் வந்து கரண். ஓகேங்க கரண், ஆனா நான் உங்களை ரவுடி சீனியர் தான் இனிமே கூப்பிடுவேன். நீங்க எப்படினாலும் கூப்பிட்டுக்காங்க, நான் இனிமே உங்களை வாயாடின்னு தான் கூப்பிடுவேன். ஏங்க, என் பேர் ஒன்றும் வாயாடி கிடையாது, நான் இவ்வளவு அமைதியான பொண்ணு. என் பேர் கார்த்திகா. எப்பா ரொம்ப அமைதி தான். அவார்டு வேணா தருவாங்க. போங்க ரவுடி சீனியர். இது கார்த்தி, சீக்கிரமா வா, அங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த வாரண்டி ஒரு நிமிஷம். உங்க பேர் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டுங்க, நான் என்னமோ உங்களை வாயாடின்னு தான் கூப்பிடுவேன். வேணா வாயாடி கார்த்திகான்னு கூப்பிடவா? நீங்க ஒண்ணும் கூப்பிட தேவையில்ல, நான் இங்க இருந்து வாரேன். சப்பா, மழை பெஞ்சு வந்த மாதிரி இருக்கு. என்ன வாயி புழு 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 புழுன்னு பொறிஞ்சு தள்ளிருது. ஆனா இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எங்கன்னு தான் தெரியல. சரிடே, வாழை மச்சான் போவோம். வாழை போவோம். சோ இந்த கார்த்திக்கும் பிரகாஷும் எங்க போனான்னு தெரியல. ஒத்தையில நிக்க வர பயமா இருக்கு. இந்த காலேஜ் பார்த்தா கூட கொஞ்சம் டிவி பேபிலாம் கிளம்புது. நமக்கு
அஜய் என்ன இல்லே வாரேன். எட்டி என்ன அஜய் கூப்பிட்டு தானே போயிட்டு வந்துருதேனே. சேட்டி சீக்கிரமா வா. சேட்டி. என்னல அஜய் சொல்லு. அது ஒண்ணு இல்ல, நான் தனியா நிக்கிறதுனால தான் கூப்பிட்டேன். இதுக்கெல்லாம் கூப்பிட்டேக்கு இருக்கு. இதுக்கு நீ எங்க கூட வந்து நின்றுக்க வேண்டியதானே. எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருந்துச்சு. எப்பா கூச்சப்படுற மூஞ்ச பாத்துட்டாலும் எனக்கு உன்னை பத்தி தெரியாது பாரு. இந்த அஜய் பிரகாஷ் வேற எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. தனியா நிக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. இந்த காலேஜ் பார்க்க கூட கொஞ்சம் பயமா இருக்கு. சரி நான் அங்க அவள்கிட்டே போறேன். உனக்கு ஒத்தையில இருக்க ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நீ எங்க கூட அங்க வந்து இரு. சரி அஞ்சலி, இன்னைக்கு போட்டுக்க Dress அழகா இருக்கு. போலக்கு இருக்கு. என் Dressலாம் எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டீங்களா? உன் Dressம் நல்லா தான் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். என்னாலும் கேட்டதான் சொல்லுவியே. சரில நான் அவ்வளோ கிட்ட அங்க போறேன். சரி போயிட்டு வா.